அனைவருக்கும் வணக்கம். 16வது அதிகாரம் பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரை எப்படி பொறுத்து கொள்கிறதோ அதுபோல நம்மை இகழ்வாக பேசுபவர்களிடமும் தமக்கு தீமை செய்பவர்களிடம் நாம் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஒருவர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது நல்லது. அதனை விடவும் நல்லது அதனை முற்றுமாக மறந்து விடுவது. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை. அதாவது இருக்கிறதுலே வறுமையில் வறுமை என்னன்னா விருந்தினரை உபசரிக்க முடியாம இருக்கிறதுலாம். அதுல பெரிய வலிமை என்னன்னா இந்த உலகத்துல ஒருவர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது ஒருவர் பெருமையா இருக்கார்களாம், அவர்களுடைய பெருமையை கடைசி வரைக்கும் அவர்கள் போற்றி காக்கணும் அப்படின்னு அவர்களுடைய மனதால நினைத்தார்களாம். பொறுமையை போற்றி அவர்கள் ஒழுகினால் மட்டுமே அவர்களால் தங்களுடைய பெருமையை நிலைத்து இருக்க முடியும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. தீமை செய்வதை தண்டிப்பவனை யாருமே இங்கே மதிக்கிறதில்ல. தீமை செய்தவனை மன்னித்து அதை பொறுமை காற்பவனை அனைவரும் புன்னை போல மதிப்பர். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது தனக்கு பிறர் தீமை செய்தாலும் அதற்காக அறம் தவறி எந்த ஒரு தீமையையும் நாம் செய்துவிடவே கூடாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அதாவது சில பேர் தங்களுடைய கோபம், அகங்காரம், கர்வம், வெறுப்பு, வஞ்சகம் இப்படிலாம் நினச்சி அதுவும் அகந்தை அதெல்லாம் நினைத்து நமக்கு தீமை செய்தால் கூட அவர்களை நாம் எப்படி வெல்லணும்னா அவர்களுக்கு திரும்பி தீமை செய்தோ அல்லது அவர்களை தண்டித்தோ அதை வெல்லக்கூடாது. நம்மளுடைய பொறுமையால் தான் அவர்களை நாம் வெல்ல வேண்டும். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். அதாவது இப்போ தீயவர்கள் இருக்கார்கள, தீயவர்கள்னா நிறைய மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள், துன்பத்தை மற்றவர்கள் கொடுப்பவர்கள், மற்றவர்களை செய்யாத பழியை செய்தார்கள் என்று கூறுபவர்கள், அவர்கள் எல்லோருமே தீயவர்கள் தான். அவர்கள் எப்போதுமே தீய சொற்களை தான் பேசுவார்கள். அந்த தீய சொற்களை அவர்கள் பேசும்போது ஒருவர் பொறுத்துக்கிறார் என்றால் அவர் துறவியை விட தூய்மையானவர். துறவியே எவ்வளோ